தேமுதிகவுடன் கூட்டணி வைப்பதற்காக கெஞ்சும் அளவிற்கு சென்று தமிழக பாஜக தனது மரியாதையை இழந்துவிட்டதாக அந்த கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி விமர்சித்துள்ளார். தேமுதிகவிற்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள கூட்டணி குறித்து பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி, ஏற்கனவே திராவிட கட்சிகளால் தமிழகத்தில் ஊழல் மலிந்துவிட்ட நிலையில் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்காமல் பாஜக தனித்து போட்டியிடுவதே சிறந்தது என்று கூறினார். ஆனால் அந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்காக கெஞ்சும் அளவிற்கு சென்று தமிழக பாஜக தனது மரியாதையை இழந்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். Then this run and chasing people and begging for alliances has cost our image. I would say that after this election, till 2019, we should stand alone and say we want all the 40 seats plus, that is 39 plus Pondicherry 40. These 40 seats we will put up candidates. Please give us a mandate for Delhi. பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ நிலையாக எந்த கூட்டணியிலும் இருப்பதில்லை என்று கூறி அவர் மீது சில கடுமையான கருத்துக்களை முன்வைத்தார். Vaiko runs a party like a chinna veed in Tamil Nadu. You know what a chinna veed is? That is what it's nothing stable. He's here today, tomorrow, and he hasn't made clear whether Prabhakaran is alive or dead. So he's in search of some patron for his chinna veed.